இந்த வார ராசி பலன், நாளையிலிருந்து ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படிப்பட்ட என்ன நிலைமையில் இருக்கும், ஒரு பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு மாதிரியாக விரிவாக தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது. 3வது இடத்திற்கு குரு பகவான் ராசிநாதன் செவ்வாய் மாறப்போகிறார். 3வது இடத்திற்கு அவர் மாறப்போகிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு. எப்போவுமே பாவ கிரகங்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நல்ல விதமான பலன்கள் செய்வாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 3ஆம் இடத்திற்கு ராசிநாதன் செவ்வாய் மாறுவது என்பது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. ஏற்கனவே ராஜயோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல கேது, இந்த மாதிரியான அமைப்புகள் மிக தெளிவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும். அதனால் இதை பற்றி இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. மேஷராசிக்கு இப்போ கடந்த காலங்களில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நிலைமை தான் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு அமைப்பு தான் இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். பொதுவாகவே இளைய பருவத்தினர் ஒரு 30-35 வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல மாற்றங்கள், வேலையில் மாற்றங்கள், தொழிலில் மாற்றங்கள், என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரியான விஷயத்தை டக்குன்னு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ராசிநாதன் 3ல் இருக்கிறதுனால முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தன்மை. ராசிநாதன் 3ல் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய அமைப்பு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதாவது என்ன நினைக்கிறீங்க, இந்தந்த ஒரு விஷயத்தில் ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், எல்லாமே நல்லாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சந்திரன் இந்த வாரம் 10, 11, 12ஆம் இடங்களில் அவர் இருக்கிறார். 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. அப்போ 10, 11ஆம் இடம் இந்த வாரமே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நிறைவான வாரமாக தான் இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல், அவங்கவுங்களுடைய வேலை தொழில் அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத மாதிரி எதையும் நாம் சமாளிச்சுக்க முடியும் என்கின்ற மாதிரியான ஒரு சிறப்பான வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே மேஷராசிக்காரர்கள் வரவேற்பீர்கள். 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பது, ராசிநாதன் முயற்சிகளை பலிக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பது அனைத்தும் நிறைவாக மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்பதால் எந்தவித அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல எப்படிப்பட்ட அமைப்புகளும் நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய சுப வாரமாகவே இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் இருப்பார். அப்படியே 11ஆம் இடத்திற்கும் வருவார் இந்த வாரத்தில். ஏன்னா 10, 11, 12 போன்ற இடங்களில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை சந்திரன் செய்தறதில்லை. அப்போ சந்திரனுடைய இயக்கம் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு முக்கியமான அமைப்புன்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சத்தோடு அங்கே கேதுவோடு இணைகிறார். பொதுவாகவே நீச்சனாகி ராசிநாதன் ராகு கேதுக்களோடு இணையக்கூடாது. மனசஞ்சலம் வரும், மனக்குழப்பம் வரும். ஆனால் பாருங்கள், ராசியில் குரு இருந்து அந்த ராசிநாதனை பார்க்குறதுன்றது அதுக்கான ஒரு நிவர்த்தி. ஜோதிடத்தில் விதி மற்றும் விதி விலக்குகள் இப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஜோதிடத்தில். ஒரு பாபத்துவம் ஒரு சுபத்துவம், இந்த மாதிரியான விதியையும் விதி விலக்கையும் கண்டுபிடிச்சி தான் அதற்கான பலன்களை நம்ம எடுக்க முடியும். ஆக என்ன நடக்கும், வாரத்தில் ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பீங்க. இதை செய்கிறதா அதை செய்கிறதா என்கின்ற மாதிரியான அமைப்பு. இந்த 3 நாட்கள் குழப்பன்றது 3 வாரங்களுக்கு கூட நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராசிநாதன் நீச்சமடைகிறார் என்றாலும் கூட அவரை குரு பார்ப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் அந்த மாதிரியான அமைப்புகள் வந்துடுறதில்லை. இன்னொன்று, 2ஆம் இடத்துல செவ்வாய் இப்போ வலுத்து மாறுறாரு. இந்த வாரத்திலேருந்து மாறுறாரு. செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு மாறினார்னாலே ஒன்றே உண்டு, டக்குன்னு கோபம் வந்துடும். ஒரு வார்த்தை சுடுசொல் விடுத்தக்கூடிய அமைப்பு, ஒரு கோபம் வரக்கூடிய அமைப்புகள், எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியாக கிண்டலாக பேசிட்டு யாரையாவது எதிரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படின்றதுனால ஒரு நிலையில் வாக்கை கவனிக்க வேண்டிய அமைப்பு. யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் இருக்கணும். மற்றபடி கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். பண விஷயங்களில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. ராசிநாதன் நீச்சமாக இருந்தால் ஒரு பெரிய பேராசை போன்ற அமைப்புகள் ஒரு தூண்டில் போடப்பட்டு அந்த தூண்டில் மூலமாக ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன், எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன், எப்போவுமே ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நிலையில் எதிர் அமைப்புகள், எதிர்பாலின தவறால் ஏமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, காதலில் ஏதாவது முரண்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்குள்ள பிணக்குகள், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும். ஆகவே எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக தான் இருக்கணும். ஆனால் ஒன்று,
ராசிநாதன் நீச்சமானாலும் அவர் குருவின் பார்வையில் இருப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இல்லாத நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, என் நண்பர் இவருக்காக போய் நான் நின்னேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களில் எதுவும் நிற்க தேவையில்லாத ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சுப வாரம். ராசிநாதன் 2ஆம் இடத்துல வக்ர நிலைமையில் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமானாலும் கூட அவர் அங்கே குருவின் பார்வையில் இருப்பது நல்ல யோக அமைப்பு. எப்போவுமே யோகாதிபதி கிரகம் குருவின் பார்வையில் இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்தீங்கன்னா முதல்ல 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படியே 9, 10ஆம் இடங்களோடு 9, 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறார். அப்போ இந்த 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறது வலுவான ஒரு அமைப்பு. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு இயல்பாகவே நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைமை தான் இப்போது கடகராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. ஆகவே ஒரு இயல்பான வாரமாக இருக்கும். ஆனால் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால என்ன, கொஞ்சம் கோபம் வரும். ராசியில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் படபடப்பாக இருப்பீங்க. எதுலேயுமே ஒரு படபடப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. சட்டுன்னு அவசரப்பட்டு எதையாவது செஞ்சு விடக்கூடிய அமைப்பு தான் இந்த வாரத்தில் வந்து இது ஒரு 40-45 நாட்களுக்கு இந்த பலன் நீடிக்கும். ராசியில் செவ்வாய் இருக்கும்போது எப்போவுமே அவசர கொடுக்கைத்தனம் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. இந்த அமைப்பை செவ்வாய் அந்தரம் செவ்வாய் புக்தி நடக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாகவே உணர முடியும். ஆயினும் ஒரு நிலையில் எதற்கும் அவசரப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து இதை செய்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வரும்போது வீட்டில் உள்ளவங்கள கேட்டு கலந்துக்கிட்டு வந்துடுறேன். மனைவிகிட்ட கேட்டுக்கிறேன், கணவன்கிட்ட கேட்டுக்கிறேன், அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன், அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன், பிள்ளைகிட்ட கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி உயிர் உறவுகள் எதைக்கிட்டையாவது ஒரு தலைமையில தூக்கி போட்டு ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டு அதை வந்து அது பிறகு அந்த முடிவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை தவிர ஒரு நெகட்டிவ் எதுன்னு சொல்லவே முடியாது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே கடந்த கால கஷ்டங்களை கடந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ராசிநாதன் 2ல் இருக்கிறது எதிர்பாராத தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. 2, 9ஆம் இடங்கள் வலுத்திருக்கிறதுனால பண லாபம், பண வரவுகள் போன்றவைகள் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான கஷ்ட அமைப்புகளும் நிச்சயமாக வராது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறனால வீடு வாகன சேர்க்கை உங்களில் சிலருக்கு உண்டு. வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் சில பேர் இருப்பீங்க. அதற்கான முயற்சிகள் இருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே பலிக்கக்கூடிய தன்மைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம்னு தான் சொல்லுவேன். கடந்த கால அமைப்புகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால ஒரு உத்வேகத்தோடு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே கொஞ்சம் சந்திராஷ்டமமாக அமையுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் நாளைக்கு திங்கட்கிழமை நைட்டு 7 மணிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பம். கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே சந்திரன் 8ல் மறைந்திருக்கிறார். 8ல் மறையும் போது அவர் ஏற்கனவே அஷ்டமச்சனியாக இருக்கக்கூடிய இவரோட சேர்ந்திருக்கிறார். யாரோட சேர்றாரு? இந்த அமைப்போடு சேர்றார், சனியோட சேர்றார். ஆனாலும் அவர் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார். அதனால் இந்த சந்திராஷ்டமம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை செய்யாது. சந்திராஷ்டம நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு என்ன? கடகராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை மாலை 7 மணிலிருந்து புதன்கிழமை, திங்கட்கிழமை நைட்டு ஆரம்பிக்கிறது சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். திங்கள் இரவு 7 மணியிலிருந்து புதன்கிழமை இரவு 7 மணி 12 நிமிஷம் வரைக்குமே சந்திராஷ்டம நாட்கள். இப்போ இந்த சந்திராஷ்டம நாளில் சந்திரன் வந்து ஒரு நிலையில் நல்லாவே இருக்கிறார். ஒரு பௌர்ணமி அமைப்புகளில் தான் இருக்கிறார். பௌர்ணமி நோக்கி தானே போய்கொண்டு இருக்கிறார். ஆவணி அவிட்டம் என்கின்ற ஒரு அமைப்பு, ஆவணி மாதம் இல்லையா? அப்போ அந்த ஆவணி மாதம் ஆடி மாதம் அமைப்புகளில் அவர் எதிரில் மகர கும்பங்களில் இருக்கும்போது அவர் வந்து இதில் தான் இருப்பார். ஆடி மாதம் ஆவணி மாதம் முழுக்க இதில் தான் இருப்பார். பௌர்ணமி அமைப்புகளில் தான் இருப்பார். ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதையும் சந்திராஷ்டம காலங்களில் கொடுக்க மாட்டார். மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு புதிய நிகழ்வாக 12ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறி இருப்பது தொழில் ரீதியிலான விரைய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராசியிலேயே புதன் வலுத்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு. அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வரப்போகின்ற மாதங்கள்லாம் மிகப்பெரிய மாதங்கள். ஒரு ஃபவுண்டேஷன் ஏற்படும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு நல்ல விதமாக எல்லா நிலைமைகள்லையும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் படிப்படியாக சோதனைகள் தீரத்தான் செய்யும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவரவருடைய சந்திரனுடைய வலுவிற்கேற்றார் போல ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. பண அழுத்தம், மன அழுத்தம், எது நடக்கும் எது நடக்காது இப்படின்ற மாதிரியான சில கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போது ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அது எல்லாமே படிப்படியாக டிசம்பர் மாதத்துக்கு பிறகு மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். பெரிய சோதனைகள்லாம் அப்படி ஒன்றும் வந்துடாது. 8ஆம் இடத்தை தாண்டி புதன்கிழமைக்கு அப்புறம் வந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாட்களும் 9ஆம் இடம் 10ஆம் இடம்னு ராசிநாதன் கொஞ்சம் வலுவாகவே போகிறார்.
ஆகவே சில பல குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது. கொஞ்சம் குழப்பங்களோடு இருந்தாலும் எதையும் தாண்டி விட முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை சந்திரன் இந்த வாரத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருந்து அப்படியே பௌர்ணமியை ஒட்டி பௌர்ணமிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அமைப்புகள் 9, 10ஆம் இடங்கள் வலுத்து இருக்கிறதா எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நல்லதாகவே இருக்கும். ஆகவே அகலக்கால் எதுவும் வைக்க தேவையில்லாமல், பணவரவுகளில் சுருக்கம் எதுவும் இல்லாமல், குழப்பங்கள் கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்புகள், அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் குறையக்கூடிய நல்ல வாரமாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்பு இப்போது உண்டு. ஆனாலும் நடுப்பகுதியில் 2 நாள் சந்திராஷ்டமம். என்ன, புதன்கிழமை சாயந்தரம் 7 மணி 12 நிமிஷத்துலேருந்து இந்த ஒரு 2 நாள் கழித்து நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் வருது. புதன்கிழமை சாயந்தரம் 7 மணி 12 நிமிஷத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 7 மணி 54 நிமிஷம் வரைக்கும். அப்போ வியாழன் வெள்ளி 2 நாளும் முழுமையாக சந்திராஷ்டமம். அப்போ அந்த வியாழன் வெள்ளி 2 நாட்களும் வந்து அவர் ராகுவோட வேறு சேர்றார், சந்திரன் ராகுவோட சேர்றார் இல்லையா. அப்போ அந்த பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் அவர் கிரகண தோஷத்தை அடைவார். ஆக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான குறையான ஒரு அமைப்புகள் தான். எதுக்கும் என்ன ஒன்று, பண விஷயத்தில் சந்திராசிரமத்தில் கவனமாக இருக்கணும். நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு பொருளுகளில் எடுத்துகிட்டு போகிறேன், பணம் கேஷ் கொண்டு போகிறேன், பொருளை ஒரு நகை எல்லாம் வச்சுருக்கிறேன், உடைமைகளில் சூட்கேஸில் கொஞ்சம் பத்திரமா கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் யார்ட்டையும் வாய் விட வேண்டாம், யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். சோஷியல் மீடியாவில் பாதி பேர் பொம்பளை பேரில் இருக்கிற பாதி பேர் ஆம்பளைன்றது சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். யாரையும் நம்பாமல் வாரத்தின் நடுப்பகுதி அமைப்புகள் வருது. வாரத்தில் முதல் பகுதி திங்கள் செவ்வாய் நல்லாவே இருக்கும். திங்கள் செவ்வாய் கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா சந்திரன் வலுத்து பௌர்ணமியாகி ஒரு நிலையில் ராசியோடு தொடர்பு கொள்வது எல்லாமே மிகப்பெரிய யோகா அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. அதனால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. இந்த வாரத்தில் மிக முக்கியமான நிகழ்வு தசம அங்காரகான் இதுவரைக்கும் இருந்த ஒரு 10ஆம் இடத்துல இருந்து குருமங்கள யோகத்தோடு சந்திர மங்கள யோகத்தோடு அருமையான நல்ல யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதி செவ்வாய் வந்து இந்த வாரத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பொதுவாகவே பாபர்கள், உங்கள் ராசிநாதனையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பாபர்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல விதி. அந்த விதியின் அடிப்படையில் 11ஆம் இடத்துல என்ன ஒரு 45 நாளைக்கு அவர் இருப்பார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோகம். சகோதர லாபங்கள் கிடைக்கும். கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய வியாழன் வெள்ளி 2 நாள் சந்திராஷ்டம நாளை தவிர்த்து பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் போல்டான ஆளாக வர்றது வரட்டும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. அந்த தன்னம்பிக்கையை கெடுக்கின்ற விதத்தில் எதுவும் நடக்காத நல்ல வாரம் தான் இந்த வாரம். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நிறைவு தான் இருக்குது. சன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் தான் சந்திராஷ்டமம் வருது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் இல்லையா. அப்போ இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை நைட்டு 7 மணி 54 நிமிஷத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி 29 வரைக்கும் அப்படியே சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தை எப்போ உணர்வீங்க? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் சந்திராஷ்டமத்தை கன்னிராசிக்காரர்கள் உணர்வீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சந்திரன் வந்து ஓரளவுக்கு ஒளிச்சந்திரனாக இருக்கிறார். அதனால் பெரிய சந்திராஷ்டம நாட்களில் இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது வாரத்தின் இறுதியில், இது இந்த ராசி பலன்றது திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அப்போ வார கடைசியில் இன்னும் ஒரு 8 நாள் கழித்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக எதையுமே கொஞ்சம் ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கும். பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இல்லை. லாபாதிபதி பெரிய அளவு, அதாவது 10க்கும் 1க்கும் உடைய புதன் வந்து இப்போது லாபத்தில் இருக்கிறாரு. புதன் இந்த வாரம் மாறி இருக்கிறாரு. வக்கர நிலைமையிலே லாபத்தில் இருப்பார். லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் லாப எண்ணங்களை தருவார், லாபங்களை தருவார். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் மிகப்பெரிய அளவில் லாபத்தில் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் ஒரு பெரிய கிஃப்ட் இப்போதைக்கு இன்னும் ஒன்று கிடச்சிருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு குரு நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு, இப்போ செவ்வாயும் நல்லா வர்றார். தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஓஹோன்னு தான் சொல்லுவேன். இவ்வளவு சொல்லியும் நான் கஷ்டப்படுறேங்கய்யா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜனனகால தசாபக்தி அமைப்புகள் கடுமையான ஒரு நிலைமைகளில் இருக்கும். ஆனாலும் சொல்கிறேன், 90% கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறா 10% கன்னிராசிக்காரங்களுக்கு கஷ்டம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் இருக்கும். அதாவது பிறந்த ஜாதக அமைப்புகள் கெட்டு போயிருக்கும். ஒரு 5-6 கிரகங்கள் வலிமையாக இருக்குது. குரு வலிமையாக இருக்கிறார். ராகுகேதுக்கள் கூட அப்படி ஒன்று பெரிய சோதனைகள் அமைப்பில் இல்லை. ராசியிலேயே இந்த வாரம் சுக்கிரன் நீச்சமாகிறார். ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல அமைப்பு 10ல் இருக்கக்கூடிய செவ்வாயின் காரணத்தினால் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு என
அத்தனை நிலைமைகளையும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாமல் மிகப்பெரிய யோகங்கள் செய்யணும், எதையும் முன்னேறி போகலாம், ஒரு எதையும் துடிப்போடு செய்யலாம், வெற்றியோடு செய்யலாம், நல்ல சிந்தனைகள் வரும், எண்ணங்கள் நிறைவேறும், நினைச்சது நிறைவேறும். வாலிப வயதிற்கேற்றார் போலவும், பருவ வயதிற்கேற்றார் போலவும், முதிய வயதிற்கேற்றார் போலவும், வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சிறப்பான நல்ல வாரங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 8ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் அந்த வாரம் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ராசிநாதன் நீச்சமாகிறார். 12ஆம் இடத்துல மறைஞ்சு கேதுவோடு சேர்ந்து நீச்சமாகிறார். நல்ல வேளை குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக என்ன, கொஞ்சம் குழப்பங்கள் வரும். ராசிநாதன் எப்போதெல்லாம் பலவீனமாகிறாரோ அப்போல்லாம் கொஞ்சம் அப்படியே நமக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரம் அப்படித்தான். வருஷத்தில் ஒரு 20 நாட்கள், ஒரு 21 நாட்கள், 3 வாரம் 4 வாரம் அவருடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வாரத்திற்கு 20-21 நாட்கள், 25 நாட்களுக்கு ஒரு ராசியில் அவர் இருக்கிறது. இப்போ இந்த வாரம் நீச்சமாக இருக்கிறார். இந்த வாரத்திலிருந்து அவருடைய நீச்ச நிலைமை ஆரம்பிக்குது. குருவின் பார்வையில் இருக்கிறனால கண்டிப்பாக பெரிய சோதனைகள் எதுவும் ஏற்படாது. ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறனால பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, தெய்வீக பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் நன்றாக பலிக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையில் இருக்கிறனால. அதே நேரத்தில் சந்திரனுடைய இயக்கம் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. 6-7ஆம் இடங்களில் அவர் சந்திரன் இருக்கிறார். இந்த இடம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் கிடையாது, அடுத்த வாரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமையும். 5-6-7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதும் ஒரு வகை நல்ல அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல போய் மரகாதிபதி போய் செவ்வாய் போய் உட்கார்றாரு. அப்பாவால் ஏதாவது மனசு கஷ்டம், அப்பாவுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு இந்த அமைப்புகள் இது பண்ணக்கூடியது, ஒரு ஆஸ்பத்திரி செலவு, அந்த செலவு, அப்பாவோட சண்டை போடுறது, அப்பா நீங்கள் சொல்கிறது நல்லா இல்லை, நான் சொல்கிறது நல்லா இல்லைன்னு தந்தை மகன் உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மைகள்னு அப்படியே ஒரு மாதிரி 2 கட்ட நிலைமையாக துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் செயல்படும். பெண்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுவும் காதல் இப்படித்தான் இருக்கும். ஒரு மாதிரியை இளைய பருவத்தினருக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். யாரை காதலிக்கலாம்ன்றதுலே உங்களுக்கு பெரிய அளவுக்குள்ள இது வந்துடும். அவரா இவரா அல்லது ஏற்கனவே காதலித்தவர் ஒரு மாதிரி இந்த பிரேக்கப்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான பிரேக்கப் அமைப்புகள்லாம் இந்த வாரத்துலேருந்து ஒரு 3 வார காலத்திற்கு நீடிக்கும். அதை பார்த்துக்கோங்க. சுக்கிரன் கேது இணையுது அப்படின்றது ஒரு நிலையில் அலைபாயக்கூடிய எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகளை கொடுத்து மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பண வாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் கிரெடிட் கார்டை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற அமைப்புகள் எதுவுமே தேவையில்லாத மிகப்பெரிய அளவில் நல்ல விதமான பலன்கள், கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா குரு பார்க்குறார். என்னதான் ராசிநாதன் நீச்சமானாலும் குருவின் பார்வை இருப்பது மிகப்பெரிய யோகம். பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். சில பேருக்கு ஞானிகள் தரிசனம், குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கும். பெண்கள் விஷயத்தில் அல்லது பெண்களுக்கு ஆண்கள் விஷயத்தில், இப்போ ஆண்களுக்கு பெண்கள் விஷயத்தில் முரண்பாடுகள், பெண்களுக்கு ஆண்கள் விஷயத்தில் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய 1000 பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காத நல்ல வாரம் தான் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் சந்திர செவ்வாய் மங்கள யோகம், அதாவது மங்கள யோகம், குருவும் செவ்வாயும் சேர்ந்த மங்கள யோகம் இந்த வாரத்திலிருந்து விலகுது. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு மறைகிறார். அவரே உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் அதிபதியும் ராசிநாதனும் ஆகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மறையிறது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லிடுவேன். ஒரு வகையில் நல்ல பலன்கள் தான் அது இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட பலன்கள்லாம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இருக்காத ஒரு நல்ல வாரமாகத்தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லாதவர்களுக்கு ஒரு நல்ல விதமான தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி கொடி காட்டக்கூடிய, வெற்றி கொடி அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசியை குறிப்பாக்குறது மிகப்பெரிய யோகங்க. 11ஆம் இடத்துல நீச்ச சுக்கிரன் இருக்கிறார். ஏற்கனவே சுபத்துவமாக இருக்கக்கூடிய கேதுவோடு இணைந்து லாபங்களை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். வழக்கில் வெற்றிகள் போன்றவைகள், போட்டிகளில் வெற்றிகள். இது வரைக்கும் யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவரெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே விருச்சிகத்தின் இன்னொரு நல்ல வாரம் இந்த வாரம். சந்திராஷ்டிரமம் கிடையாது, எதுவும் கிடையாது, நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால குறுக்கு வழி சிந்தனைகள் வரும். அதை கொஞ்சம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. குறுக்கு வழி சிந்தனைகளுடைய ஆட்களுடைய தொடர்புகள் வரும். இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், ஒரு வில்லங்க நிலம் வருது, ஒரு வில்லங்க இடம் வருது, அதை முடிச்சிடலாம், இதை முடிச்சிடலாம், அல்லது இந்த இடத்துல காசை போட்டோம்னா அப்படி வந்துடலாம், ஒரு வட்டி காசு அப்படி வரும், இப்படி வரும் என்பது மாதிரியான ஒரு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஒரு குறுக்கு வழி சிந்தனைகள் ஒரு 45 நாளைக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த குறுக்கு வழி சிந்தனைகள் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்பவும் கொஞ்சம் கூட குறைவாக இருக்கும். ஆகவே குறுக்கோளி சிந்தனைகள் கண்டிப்பாக வேண்டாம். எதையுமே ஒரு நேர்மையான விதத்தில் போங்க. 6ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது லக்னம், அவரே ராசிநாதனாக இருக்கிறார் என்பது குறுக்கோளி சிந்தனைகளை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே பெரிய தொல்லைகள், பெரிய தொந்தரவுகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆயினும் என்னதான் கஷ்டப்பட்ட, நான் இவ்வளோ தூரம் நல்லா சொன்னாலும் எனக்கு நல்லா இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே பதில்,
கோட்சார ரீதியாக 90% நல்லா தான் இருக்கிறீங்க. ஒரு 10% பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரியான பலவீனமான அமைப்புகள் இருக்குது என்பது உண்மைதான். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த வாரத்தின் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல், ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏதாவது உண்டு, மாற்றங்கள் உண்டு. 8ஆம் இடத்துல செவ்வாய் வராரு இல்லையா, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் போன்ற ஏதேனும் ஒரு எளிய சிறிய மாற்றத்தின் மூலமாக என்ன மாற்றம் வந்தாலும் அது நல்லாவே இருக்கும். ஆகவே மாற்றத்தின் மூலமாக ஒரு ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடிய நல்லதொரு வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது உண்டு. பூரண ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. எதிரி போய் 10ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். சுக்கிரன் எப்பெல்லாம் வலுவிழுக்கிறாரோ அப்போல்லாம் தனுசு ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. அதுலேயும் இப்போ தனுசு ராசிக்காரர்களில் ஒரு பாதி பேருக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஏன்னா அவங்க ராசிநாதன் 6ல் போய் இருக்கிறார். 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார். 6ஆம் அதிபதி வலுவிழப்பது என்பது ஒரு நிலையில் நல்லது. என்ன நடக்கும்? முதல்ல ஒரு அசிங்கம், கேவலம், இந்த மாதிரி கடன் பிரச்சனை இந்த வாரத்தில் முதல் 3 நாட்களில் ஏதாவது ஒன்று, கடன் இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, அசிங்கம் வந்துடுமோ, அப்படி வந்துடுமோ, அல்லது நோய் வந்துடுமோ, அல்லது நோய் அமைப்புகள் இப்படின்ட்டு ஏதாவது ஒரு நிலைமைகளில் கடன், நோய், வம்பு, வழக்கு போன்றவைகள் வந்து அதற்கு பிறகு பின்பகுதியில் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 6ஆம் அதிபதி நீச்சமாவது மிகப்பெரிய யோக பலன். அதே அந்த 6ஆம் அதிபதி நீச்சமானாலும் கூட அவர் சுக்கிரன் இல்லையா, பெண்கள் சார்ந்த விஷயமும், மனைவி சார்ந்த பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நிலையை ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்களுக்கும் ஏதாவது செய்வார். அது செய்யக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல அவருக்கு குருவின் பார்வையும் இருக்கிறது. 8ஆம் இடத்தில் புதன் மறைந்திருப்பது, 7ஆம் இடத்தில் செவ்வாய் வலுத்து ராசியை பார்ப்பது. ராசியை செவ்வாய் பார்க்கும்போது கோபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலனாக கோபத்தை அடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே இருக்கணும். இது ஒரு 1.5 மாதம் நீடிக்கும். 45 நாளைக்கு செவ்வாய் ராசியில் இருந்தாலோ ராசியை பார்த்தாலோ அவசர கொடுக்கைத்தானோ கோபங்கள் அதிகமாக வரும். தட்டுப்புட்டுன்னு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் சிக்கலில் மாட்டக்கூடிய தன்மைகள் இருக்கும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது பெண்கள்னால் நான் இளம் வயது பெண்கள் காதல் அப்படி இப்படிலாம் சொல்ல வரல. அம்மாவாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், அத்தைமார்கள், பெரியம்மாக்கள், சித்திகள், இந்த மாதிரி பெரியவங்களாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று இடகடமாக எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா இதை ஒன்று செஞ்சோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது கடனோ நோயோ இருந்து அது கடக்கின்ற ஒரு காலமாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. 6ஆம் அதிபதி பலவீனமாக இருப்பதால் அது அப்படி ஒன்றும் பெரிய அளவிலையும் கண்டிப்பாக வராது. எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சமீபத்தில் அந்த 7 லட்சணி முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் குரு 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதாவது அடுத்த வருஷத்தில் குரு 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். குரு 7ஆம் இடத்திற்கு வந்ததுக்கப்புறம் இயல்பான ஒரு நல்ல துடிப்பான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துவிடும். பெரிய சோதனைகள் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக எதுவும் இல்லை. தொழில், வேலை, வியாபாரங்களில் 8ஆம் இடத்துல புதன் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை தவிர்த்து வேறு கெடுபலன்கள் எதுவும் நடக்காத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகரம் சிகரம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகரத்துக்கு சொல்லும்போது எனக்கு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதுவும் திருவோண நட்சத்திரக்காரங்கள்லாம் போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சுன்னு ஒரே வார்த்தையை சொல்லுவேன். அந்தந்த காலகட்டங்களில் என்கிட்ட அந்த ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி நடக்கிறவர்கள் தன்னுடைய புலம்பல்களை சொல்லும்போது மனசே ஒரு மாதிரி ஆகி போயிடும். எல்லாருக்கும் ஜோசியனுக்கும் மனசு இருக்குது, ஜோசியனுக்கும் மனசு வலிக்கும், ஜோசியனுக்கும் நோய் வரும், ஜோசியனுக்கும் அஷ்டமச்சனி நடக்கும், ஜோசியனுக்கும் ஜென்மச்சனி நடக்கும் இல்லையா. அப்போ நம்ம நடந்த காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்களே அப்படின்ற அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் விலகி போச்சு. லக்ன ராசியை குறிப்பார்க்கிறது மிகப்பெரிய யோகா அமைப்பு. ஆனால் என்ன, பாக்கியத்தில் போய் 9ஆம் இடத்துல போய் இப்போது சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். பரவாயில்லை. 5, 9ஆம் இடங்களில் 2 சுவர்கள் இருக்கிறார்கள். தொட்டது துலங்கக்கூடிய சக்ஸஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த வாரம். நல்லா இருக்கும். முயற்சியை பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க. கடந்த கால அமைப்பில் ஒரு 2-3 வருஷம் கடந்து வந்த அந்த தோல்விகள், அந்த அமைப்புகளை நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா வந்துட்டீங்க. அப்போவும் ஒரு 10%, 15% சொல்லத்தான் செய்கிறீங்க. ஏன் எனக்கு என்ன விடிவு காலம் வரல, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள்லாம் இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு இல்லை. டக்குன்னு வழிகள்லாம் தெரியும். இந்த ரூட்டில் போனால் இந்த ரூட்டில் நல்லாயிருக்கும், இந்த ரூட்டில் போனால் அந்த ரூட்டில் நல்லாயிருக்கும் என்பது மாதிரியான வழிகள் அமைப்புகள்லாம் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ராசியை குறிப்பாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய அமைப்பு. 3, 6, 10, 11ஆம் இடங்கள் 4 இடங்களில் தான் செவ்வாய் நல்ல பலனை செய்வார். பெரும்பாலான கிரகம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ அந்த வட்டம் திரும்பி வருது, நல்லது நான் அனுபவிக்கிறதுக்கு. ஆகவே மகராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கும், எண்ணம் அப்படியே நடக்கும். எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே தைரியமாக செய்யுங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது,
பெரிய அளவில் 8ஆம் இடத்துல அப்படி இப்படி ஒரு அமைப்பு கிடையாது. ஆவணி மாதம் சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கூட நல்ல பலன்களை தான் அவர் செய்ய ஆரம்பிப்பார். அதனால் கெடுபலன்கள் எதுவும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் இருக்குது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளை பார்த்து அப்படி மூஞ்சை திருப்பிட்டு போனவங்க கூட நம்மளை பார்த்து கிட்ட வந்து ஏதாவது தேவையா, அல்லது நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு முறிந்து போன நட்புகள், முறிந்து போன உறவுகள் எல்லாமே நம்மளை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இழந்ததை திரும்ப பெறுவீங்க. உயிர் உறவுகளை தவிர்த்து இழந்ததை அத்தனையும் இந்த வருடத்திலேயே திரும்ப மகர ராசிக்காரர்கள் பணத்தெல்லாம் இழந்த பணத்தை திரும்பி பெறக்கூடிய அமைப்பு, இழந்த நற்பெயரை திரும்பி பெறக்கூடிய அமைப்பு, இழந்த புகழ், இழந்த பதவி இதெல்லாம் திரும்பி பெறக்கூடிய அமைப்பு இப்போது அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மகரத்தின் யோக வாரம் இது. கும்பராசிக்காரர்களுக்கு அடி மேல அடி, பட்டகாலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்கின்ற அமைப்பு இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகிட்டு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இல்லை, குடும்பத்தில் குழந்தைகள்கிட்ட ஒரு மாதிரியாக இருக்கும். கணவன் மனைவி உறவும் கசப்பாக இருக்கும். மனைவி பேரில் வருத்தம், கணவன் பேரில் வருத்தம், குழந்தைகள் இப்படி செய்ய மாட்டேங்குது அப்படி செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் அப்படியே பட்டு கொண்டு தான் இருக்குது. 8ஆம் இடம் இப்போது சுபத்துவம் அடைகிறது. அதுவும் ஆனால் ராஜயோகாதிபதி போய் 8ல் போய் மறையக்கூடாது. ஒரு வகையில் 8ஆம் இடம் சுபத்துவம் அடைஞ்சாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு கொடுக்கும். அதாவது குருட்டு போனால் விட்டத்தில் பாஞ்ச மாதிரி. கடந்த காலத்தில் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ திடீர்னு டக்குன்னு இந்த வாரம் அப்படியே கொஞ்சம் நின்றுடும். திடீர்னு அப்படியே கொஞ்சம் டக்குன்னு நின்றுடும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் 2-3 மாதம் தான். டிசம்பர்லேருந்தே இந்த வருஷத்தோட கடைசியிலேருந்தே ஜென்மச்சனியுடைய தாக்கம் அப்படியே விலகிறது அவங்களால கண்டிப்பாக இது பண்ண முடியும். அவிட்டத்தை சொல்லவே மாட்டேன்றீங்கன்னு நினைக்க வேண்டாம். அவிட்டத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை. புரட்டாதி நட்சத்திரத்தை போய் கேட்டு பாருங்கள், அழுவார். அந்தளவுக்கு மன அழுத்தம். ஒரு 10% தான் பாதிக்காமல் விட்டுட்டார். இதெல்லாம் நான் சொல்கிறது இளைய பருவத்தினருக்கு. 50 வயது தாண்டினவர்களுக்கு ஜென்மச்சனியுடைய தாக்கங்கள் இருக்காது. சரி, இந்த வாரம் என்ன நடக்கும்? 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பிள்ளைகளால் கொஞ்சம் கவலைகள் வரும். தூர இடங்களில் இருக்குங்கிற பிள்ளைங்களோட பேசணும் போல் வரும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது செலவு வரும். பிள்ளைங்கள் சொல்கிறது நம்ம கேட்காம அப்படி இப்படின்னு வரும். ஆக தகப்பன் மகள், அம்மா மகள் உறவுகள் கொஞ்சம் கடினமாக போகக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ராகுகேதுக்களோட சேர்ந்திருக்கிறார். ஆனாலும் கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை சொன்ன மாதிரி ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறார். வியாபாரம் தொழில் அமைப்புகளில் கவனமாக இருங்க. வேலைக்காரங்க கிட்ட கவனமாக இருங்க. உதவியாளர்கிட்ட கவனமாக இருங்க. யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு ஜென்மச்சனி நடக்கும்போது தன் கையே தனக்கு உதவி. குடும்பத்தாரை கூட நம்பக்கூடாது. பணத்தில் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தை விடுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும். இந்த கடந்த ஒரு டைம் நல்லா இல்லை, கிராஜுவலாக கடந்துடணும். பரவாயில்ல, கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிக்கிட்டு, நம்முடைய எண்ணங்களை குறைச்சிக்கிட்டு, கிரகங்கள் எந்த இடத்துல அடிக்கும்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கிராஜுவலாக கடக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்குது. அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் வராது. தொழில் விரயங்கள், வியாபாரம், வேலை விஷயங்களில், சுற்றுப்புற சூழல் அமைப்புகளில் நம்மளை யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுத்து கொண்டு போக வேண்டிய நல்ல வாரம் தாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட சுப கிரகம் ராசியில் இப்போ ராகு இருக்கிறார். நல்லதில்லை, மனக்குழப்பம். அடுத்து ஜென்மச்சனி வரப்போகுது. ஜென்மச்சனி வர்றதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஏதாவது வில்லங்கத்தை கொடுத்துரும். தொழிலை ஆரம்பிக்காதீங்க, அகலக்கால் வைக்காதீங்க. மாமா மச்சான் கூப்பிட்டான், ஜாயிண்ட்டாக தொழில் வைக்கிறோம், கூடவே கூடாது. தெரியாத தொழிலை ஆரம்பிக்கிறது, தெரியாத விஷயங்களை செய்கிறது. நான் சொல்கிறது எப்போவுமே நான் கொஞ்சம் அட்வான்ஸான ஜோசியம். இந்த வாரத்திற்கான பலனில் நான் அடுத்த வருஷ பலனை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மீனராசிக்காரங்க அடுத்த வருஷம் அவரவருடைய வயது, இருப்பிடம், தகுதி கேட்டார் போல் கொஞ்சம் அவஸ்தைப்பட போகிறீங்கன்றது உண்மை. அதுலேயும் முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு டக்குன்னு ஷார்ப்பாக வரும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சரி, கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சரி, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் எதுவும் வைக்க வேண்டாம். வர இதையே சொல்லி போர் அடிப்பேன், ஆனால் இதுதான் உண்மை. ஆனால் இந்த வீடியோ யார் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க போகிறீங்களோ அவங்களுடைய கண்ணில் மட்டும்தான் படும்ன்றதையும் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஐயா 2 வருஷம் கழிச்சு உங்கள் வீடியோ பார்த்தேங்கய்யா, ஒரு வார வீடியோவை, அதில் எவ்வளவு துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க, அந்த வாரத்தில் தான் எனக்கு அவர் அறிமுகமானார்லாம் சொல்லுவீங்க. அதுக்காக இதை முன்னாடியே அட்வான்ஸாக பதிவு பண்ணுறேன். நண்பர்களோடு சேர்ந்து, உறவினரோடு சேர்ந்து புதிய வேலை, சேமிப்பை கரைக்கக்கூடிய அமைப்புகள் எதுவுமே வேண்டாம். இருக்கிற பணத்தை கட்டுக்கோப்பாக பார்த்துக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த வாரம் கொஞ்சம் மனக்கலக்கம் கம்மியாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. சுக்கிரன் ராசியை பார்ப்பது ஒரு சுபயோக அமைப்பு.
மனைவி ஸ்தானத்தில் போய் சுக்கிரன் நீச்சமாகி உட்காந்துருக்கறனால கணவன் மனைவி அமைப்புள்ள செலவுகள் வரும். மனைவிக்கு எதாவது வாங்கி கொடுக்கறது, கணவனுக்கு எதாவது வாங்கி கொடுக்கறது என்பது போன்ற அமைப்புகள் இருக்கும். விரயங்கள் கொஞ்சம் இருக்கும். விரயங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக வச்சுக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வீடு வாசனை வகை லைன் செலவு வரும். அம்மா கூட கொஞ்சம் முரண்பாடுகள் வரும். நம்ம ஒன்று சொல்ல, அம்மா ஒன்று சொல்ல, இப்படி எப்படியுமா இருக்கும். ஆனால் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறது ஒரு யோகம். என்ன கஷ்டம் இருந்தாலும் பண வரவு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடும். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பணம் வரும். வேலை விஷயங்கள்ல அப்படி ஒன்றும் பெரிய டிஸ்டர்ப் இருக்காது. வியாபார தொழில் விஷயங்கள்லையும் ஏதாவது கஷ்டமாக காலையில் கஷ்டமாக சாயந்தரம் அதை கடந்து போகக்கூடிய அளவுக்கு தான் வரும். ஆகவே இந்த வாரம் சந்திராஷ்டிரமும் இல்லை. அதனால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா இருப்பீங்க.